மேலும் ஒரு அண்மை செய்தி. சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட எல்லிஸ்புரத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை இடிப்பதற்கு அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட எல்லிஸ் சாலை எல்லிஸ்புரத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புக்கு சொந்தமான 72 வீடுகள் இயங்கி வருகின்றன. இந்த குடியிருப்புகளில் உள்ள வீடுகள் அனைத்துமே தரமானதாகவும் எவ்வித பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த குடிசை மாற்று வாரிய வீடுகளை திடீரென இன்று குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் இடிக்க வந்ததாக கூறிதான் தற்போது இந்த எல்லிஸ்புரம் பகுதி மக்கள் அண்ணா சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த எல்லிஸ்புரத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் என்பது கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாகவும் இதில் 32 வீடுகள் மிகவும் தரமானதாக இருந்து வரக்கூடிய நிலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2002ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் 32 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கட்டப்பட்டதில் அது சிறியதாக இருப்பதாக கூறி தற்போது அனைத்து வீடுகளையும், அதாவது திமுக ஆட்சியில் கடந்த 2002ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு சிறியதாக இருப்பதாக கூறி அங்கு இருக்கக்கூடிய உள்ள 32 வீடுகளையும் சேர்த்து ஒன்றாக இடித்துவிட்டு 72 வீடுகளை புதிதாக கட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நீதிமன்றம் சென்று தடை ஆணை பெற்றும் எந்தவித பயனும் அளிக்கவில்லை என்பதுதான் இந்த எல்லிஸ்புரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. தங்களது வீடு நன்றாக இருக்கக்கூடிய நிலையில் எதற்காக வீட்டை இடிக்க வேண்டும் என கூறிதான் தற்போது சென்னை அண்ணா சாலை வாலாஜா சாலை சந்திப்பில் பொதுமக்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதால் அண்ணா சாலை இருபுறங்களிலும் போக்குவரத்து என்பது பாதித்திருக்கிறது. குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. அதே போன்று வாலாஜா சாலையிலும் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதால் போக்குவரத்து என்பது கடுமையாக ஸ்தம்பித்து இருக்கிறது. இந்த எல்லிஸ்புரத்தில் உள்ள குடியிருப்புகளில் வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் ஒரு விதமான பதட்டமான சூழல் அங்கு நிலவி வருகிறது. நன்றாக இருக்கும் குடியிருப்புகளை இடிப்பதற்கு இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். சென்னை முழுவதுமே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கட்டப்பட்டு பராமரிப்பில் உள்ள சுமார் 405 குடியிருப்புகள் பராமரிப்பின்றி இடிந்து விடும் நிலையில் மிகவும் ஆபத்தாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த வீடுகளை எல்லாம் இடிக்காமல் எல்லிஸ்புரத்தில் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய வீடுகளை எதற்காக குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் இடிக்கிறார்கள் என கேட்டுதான் தற்போது பொதுமக்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணா சாலையில் நடைபெற்று வரும் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து என்பது 4 புறத்திலும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்காமல் ஒரு புறம் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்க, மற்றொரு புறம் அந்த எல்லிஸ்புரத்தில் குடியிருப்புகளை அகற்றும் பணியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த பெண் போலீசார் அனுமதியின்றி தரதரவென இழுத்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உரிய காரணங்கள் இல்லாமல் தங்களது வீடுகளை இடிப்பதாகவும் முன்னறிவிப்பு எதுவும் கொடுக்காமல் திடீரென இன்று காலையில் ஜேசிபி இயந்திரங்களுடன் பெரிய ஆட்களுடன் வந்து குடிசை பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை அதிகாரிகள் எடுப்பதாக கூறிதான் தற்போது பொதுமக்கள் காவல்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.